விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையை மலையே சிவனாக வழிபடுவதால் அருணாச்சலேஸ்வரர் கோயில் பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலை என்று பக்தர்களால் அழைக்கப்படும் மலையை சுற்றியுள்ள 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். இதில் கார்த்திகை தீப திருவிழாவின் போது மகாதீபம் ஏற்றப்படும் நாளிலும் சித்ரா பௌர்ணமி அன்றும் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். இந்த நிலையில் மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பௌர்ணமி வருகிற 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5:29 மணிக்கு தொடங்கி மறுநாள் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 4:46 மணிக்கு நிறைவடைகிறது. பௌர்ணமி தினத்தன்று ஆருத்ரா தரிசனம் வருவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. இதனால் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மக்களே, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நம் எம்பெருமானை போற்றி புகழ்ந்து வணங்கி ஒவ்வொரு நாளும் வருகிறோம். அவரே பரம்பொருள். பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையை சுற்றி வந்தால் சிவபெருமானே சுற்றி வந்ததற்கு சமம். ஆகையால் பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு செல்லாமல் ஈசன் நாமத்தை சொல்லி பொறுமையாகவும் பொறுப்புடனும் கூட்ட நெரிசல் சிக்காமல் பக்தர்கள் சிவனை வழிபட்டு நலமுடன் வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை பற்றிய கருத்துக்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.